அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பொருளாதாரம் ப்ளஸ் தொழில் சிறப்பாக ஓட என்ன செய்யும்? பொருளாதாரமும் தொழிலும் சிறப்பாக இருக்கும். அப்போ இது ஒரு தாந்திரிக பரிகாரம். இரவில் என்ன சொல்கிறாங்கன்னா தலைமாட்டில், இரவில் என்ன சொல்கிறாங்கன்னா தலைமாட்டில் செப்பு பாத்திரம் ஒன்று வைக்கணும். அந்த செப்பு பாத்திரம் சின்னதாக இருந்தால் கூட போதும். அதில் ஒரு ஸ்பூன் தேன் விடணும். அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு என்ன சொன்னால் தங்கம் மோதிரம்னா கல் பதிக்காத இருக்கும். அப்போ தங்க மோதிரம் கல் பதிக்காத மோதிரம் அல்லது வெள்ளி மோதிரம். தங்க மோதிரமாகவும் போடலாம், வெள்ளி மோதிரம். ஏன்னா தங்கம் என்ன சொன்னால் பெரும்பணத்திற்கு அதிபதி, வெள்ளி என்ன சொன்னான்னா சிறுபணத்திற்கு அதிபதி. அப்போ இதை என்ன சொன்னான்னா நைட்டு என்ன சொன்னான்னா ஒரு 6 மணிக்கு கூட போட்டு வச்சிடலாம். தலைமாட்டில் என்ன சொன்னான்னா ஒரு டம்ளர் தான் தண்ணி இருக்கணும். உங்களுக்கு பெரும் பணம் தேவைப்படுகிறதா, தங்க மோதிரம் போடுங்க. சிறுபணமே போதும். ஏன் நான் நல்லா சிறுக வாழ்ந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னோன்னா அந்த சிறுபணத்தை உண்டானதை நீங்கள் என்ன சொன்னோன்னா வெள்ளி மோதிரத்தை போடுங்க. போட்டு என்ன சொல்லலான்னா நைட்டு காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு வைத்தது மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்னா அது என்ன சொல்கிறான்னா அது தண்ணியில் ஊறணும். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே பல்லக்கெல்லாம் விளக்க வேண்டாம். விளக்க அப்படியே எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா அந்த தண்ணியில் இருக்கிற மோதிரத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தேனை என்ன சொல்லலாம், தேன் கொஞ்சம் அடியில் தான் இருக்கும். அந்த தேனை என்ன சொன்னாங்க நல்லா என்ன சொன்னாங்கன்னா கலக்கி அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அப்படியே நிதானமாக என்ன சார் ரசித்து குடிக்கணும். கடகடன் வாயில் என்ன சொல்கிறாங்கன்னா கசப்பு பதார்த்தம் மாதிரி அதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இப்படி ரெகுலராக எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா தொடர்ச்சியாக இந்த செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெள்ளி மோதிரமோ தங்க மோதிரமோ போட்டு யார் ஒருவர் ரெகுலராக செய்யணும். அதாவது வீடியோக்கள் 1000 வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு என்று எது செட் ஆகிறது என்பதை இப்போ நானே 800-900 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னேன்னா எதிர்பார்க்கக்கூடாது. பலவித கருத்துக்கள் வந்திருக்கும். இதில் எந்த கருத்து நமக்கு பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கிடுங்க. நேற்று ஒரு கருத்து சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு கருத்து சொன்னாங்க. கருத்துக்கள் என்ன சொல்கிறான்னா உண்மைதான். அது நமக்கு எது செட் ஆகுதுங்கிறது நீங்கள் இப்படி ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்து வருகிறானோ அவனுக்கு என்ன சொன்னாலும் தொழில் சிறப்பாக ஓடும். பணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வராது. இது எல்லாரும் நாளாக செய்து பார்த்து பரீட்சித்த பிறகு சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா செஞ்சிடணும். அப்போ என்ன சொல்கிறான்னா அடுத்து என்ன சொல்கிறான்னா ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னா ஒரு வெள்ளை துணியில் என்ன சொல்கிறான்னா 100 கிராம் பச்சை கற்பூரம். ஒரு வெள்ளை துணியில் 100 கிராம் பச்சை கற்பூரத்தை என்ன சொல்கிறான்னா நல்லா பொட்டணமாக கட்டி தலைவாசல் இருக்கு இல்லையா, தலைவாசல் வீட்டிலுடைய தலைவாசல், அலுவலகத்துடைய தலைவாசல், இதில் என்ன சொன்னான்னா பச்சை கற்பூரத்தை நீங்கள் அழகாக கட்டி விடுங்கள். அப்போ இந்த பச்சை கற்பூரத்தை அழகாக கட்டி விடும்போது என்ன சொல்கிறான்னா பண ஈர்ப்பு சக்தி பச்சை கற்பூரத்திற்கு உண்டு. அப்போ திருப்பதி ஏழுமலையானுடைய தலைவாசலில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதில் பெரிய பெரிய பொட்டணம் கணக்காக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த பெரிய பொட்டணம் வேற ஒன்றும் கிடையாது, பச்சை கற்பூரத்தை அங்கே கெட்டி வைத்திருக்கிறார்கள்.
அப்போ அந்த பச்சை கற்பூரம் வந்து கெட்டி வைத்திருக்கிறதுனால் இன்றும் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சமீபத்தில் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். அப்போ உண்டியில் போடுறதுக்கு வரிசையாக நிற்கிறாங்க. எந்த காலத்துலேயாவது உண்டியில் போடுறதுக்கு வரிசையாக இருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் போட சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நாங்கள் தனியாக நின்றுட்டு பிள்ளைகள் எப்போ வருவாங்க அப்படிங்கிற வெயிட்டிங்கில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சே தவிர, அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இந்த பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக உடையது. அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா இருக்கக்கூடியது. அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை அலுவலக வாசலிலும் வீட்டின் தலைவாசலிலும் குறைஞ்சது 100 கிராம் இருக்கணும். கொஞ்சம் விலை கூடுனது கரெக்டாக கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா சிறப்பாக இருக்கும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான இதுவும் ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு வெற்றி பெறணும். அப்போ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னா, சனிக்கிழமை வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை, சனிக்கிழமை வன்னி மரத்தில் இருக்கின்ற வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகரை வணங்க. எங்காவது உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து வன்னி மரத்துக்கு அடியில் வந்து என்ன சொன்னா விநாயகர் இருக்கிறாரான்னு தேடி கண்டுபிடிச்சு வச்சுடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனிக்கிழமை வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்க. கண்டிப்பாக தொழில் பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும். இது ஒரு முக்கியமான பரிகாரம். இது வந்து என்ன சொல்கிறான்னா ஆயுள் விருத்திக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ வன்னி மரத்து அது வந்து உங்களுக்கு கையில் தொடுற மாதிரி இருந்ததுன்னா சனிக்கிழமை நீங்கள் போய் வந்தோன்னா அந்த கொப்பையோ எதையோ வந்து நல்ல இறுக்கமாக பிடிச்சு வந்து உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் வந்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்கு வந்து தீர்வு கிடைக்கும். தீர்வு உறுதியாக கிடைக்கும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். தொழில் சிறப்பாக ஓட வேண்டும், நன்றாக ஓட வேண்டும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் வாரம் செய்யணும். வேப்ப மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரத்தை ஒன்று பார்த்து வச்சுட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திற்குரியவர் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துக்குரியவர் யாரோ, இப்போ ஒருத்தர் துலா லக்னம் 10க்குடையவர் சந்திரன். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 1/4 கிலோ பச்சரிசி வாங்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு சட்டியில் நல்லா ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு என்ன சொன்னான்னா திங்கட்கிழமை காலையில் என்ன சொல்கிறான்னா அந்த பச்சரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த களைஞ்ச தண்ணியை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் திங்கட்கிழமை காலையில் வேப்ப மரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த தண்ணி எப்படி 1 லிட்டர் கிடைச்சாலும் சரி, 1.5 லிட்டர் கிடைச்சாலும் சரி, 2 லிட்டர் கிடைச்சாலும் சரி, அந்த தண்ணீரை நீங்கள் ரெகுலராக வேப்ப மரத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பச்சரிசியை ஊற போட்டு திங்கட்கிழமை அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வேப்ப மரத்திற்கு ஊற்றி வர உங்களுடைய தொழிலில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை இருந்து தொழில் சிறப்பாக ஓடும். இது ஒவ்வொருவருடைய லக்கணத்திற்கு 10ஆம் பாவாதிபதி யார், அவருடைய கிழமைக்கு முதல் நாள் அது சார்ந்த தானியத்தை ஊற போட்டு மறுநாள் காலையில் அந்த வேப்ப மரத்திற்கு யார் ஒருவர் ரெகுலராக அந்த இதை ஊற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் சீரும் சிறப்புமாக ஓடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் சிம்பிளாக வந்து என்ன சொன்னான்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் காரியத்தை கனகச்சிதமாக கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். ஒரு பிரின்சிபலை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். இங்கே ஒருத்தர் சொன்னார், நாளைக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மாற்றி செய்யும்போது
கண்டிப்பாக எந்த விதத்திலும் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. அதனால் வந்து நமக்கு எது பிடிக்கிறதோ, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிடுங்க, இன்னொருத்தர் அது தேவைப்பட்ட எடுத்துக்கிடுவார். அப்போ நமக்கு இந்த பஃபே சிஸ்டம் மாதிரி உனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூரி பிடிக்கதான் எடுத்து சாப்பிடு, அவனுக்கு இன்னொருத்தருக்கு வந்து புரோட்டா பிடிக்கதான் எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறான். ஆனால் எல்லாமே உணவு தான். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இதுதான் வந்து என்ன சொன்னான்னா தொழில் வளர்ச்சிக்கும் பண வளர்ச்சிக்கும் உண்டான நல்ல அற்புதமான இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.